வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். மாலை வேலை முடிந்ததும் வெகு சீக்கிரமாக மாதவன் ஆபீஸை விட்டு கிளம்பிவிட்டான். காவ்யா மெதுவாக தான் கிளம்பினாள். மாதவன் போன பின்னால் சுரேஷ் காவ்யாவிடம் வந்தான். என்னம்மா காவ்யா, அவன் கோபம் இன்னும் தனியலை போல. என்கிட்ட உன்னை பற்றி எதுவுமே காட்டிக்கலையே. அவன் இருந்ததுனால தாம்மா உங்ககிட்ட என்னால் எதுவும் பேச முடியலை. தப்பாக நினச்சிக்காத காவ்யா என்றான். பரவாயில்லண்ணா, எனக்கு தெரியாதா? என்னை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே பேசலையண்ணா. அவர் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. என் கூட வாழ்கிற என்னெல்லாம் அவருக்கு இல்லைண்ணா. நல்ல வேளை நான் வந்துட்டேன். இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி நான் வராமலே இருந்திருந்தா காவ்யான்னு ஒருத்தர் இருந்ததையே மறந்து போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைண்ணா. இப்போவே அப்படித்தான் பேசுகிறார் என்றாள் காவ்யா. ஒன்றும் கவலைப்படாதம்மா காவ்யா, எல்லாம் மாறும். அவனும் மாறுவான். ஆனால் அவனுக்கு உண்மையில உள்ள அன்பு குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலம்மா என்றான் சுரேஷ். எப்படி நான் சொல்கிறீங்க? என் மனசு கஷ்டப்படணும் ஆறுதல் படுத்துவதற்காக அப்படி சொல்கிறீங்களா? அவர் என்னை கண்டால் வெறுத்து ஒதுக்குறாருன்னா, என்கிட்ட பேச பிடிக்கல, என் குரலை கேட்கவே பிடிக்கலன்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட நான் காட்டிக்கல. எப்போ இதெல்லாம் மாறும்? அவர் அன்புக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன். ஆனால் அவரது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே என்றாள் கவலையாக. ஐயோ காவியம்மா, நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை. அந்த கார்த்திக் பையன் கூட நீ பேசுகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. கார்த்திக் ஒரு மாதிரி தாம்மா. அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து கராராக இரு. ரொம்பெல்லாம் பேச்சு வச்சுக்க வேண்டாம். இதைத்தான் அவனும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் எப்படி சொல்லுவான்? அவனோட ஈகோ தான் அவனை தடுக்குதே. நீ கார்த்திக்கிடம் பேசும்போது அவன் முகம் போன போக்க பார்க்கணுமே. அப்பப்பா, எல்லா ஆசைப்பாசமும் மனசுக்குள்ளே இருக்குமா. ஆனால் நீ அவனை ஏமாத்திட்டேங்கிற எண்ணம் அதுக்கு மேலே இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அவனுடைய கோபம். கண்டிப்பாக நீ அவன் கூட இருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை மாறுமா. நல்ல நேரம் உனக்கு ரொம்ப சீக்கிரத்திலே இருக்குது காவ்யா. நம்பிக்கையோடு இரு. இப்போவா கிளம்பலாம். உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் என்று பேசி கொண்டிருக்கும்போது அவர்களை கடந்து போனாள் பிரேமா. அப்பவும் காவ்யா சிரிப்பது போல் அவளை பார்த்தாள். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அமைதியாக சென்று விட்டாள். சுரேஷும் அவளை பார்த்து கொண்டுதான் நிற்கிறான். அண்ணா, இவங்க யாரு? நான் பார்த்து சிரிக்கிறேன், ஆனால் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம், பேசிக்கிட்டா தானே நல்லாயிருக்கும். எனக்கு யாரையுமே தெரியல. இவங்க நான் இருக்கும் ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. ஆனால் பதிலுக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு இப்படித்தாம்மா என்று கூறினான் சுரேஷ். வந்த புதுசில் நானும் தான் அவள் கூட பேசினேன். ஆனால் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா. என்ன காரணம்லாம் தெரியல. நான் அதோட அவகிட்ட பேசுறது இல்லைம்மா காவ்யா. ஆனால் நல்ல பொண்ணு தான். அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருப்பாள். யார்கிட்டேயும் எந்த அனாவசிய பேச்சும் இருக்காது. வந்ததுலேருந்து தனிமையிலேயே இருக்கா. என்ன கஷ்டம்னு தெரியல என்றான் சுரேஷ். சுரேஷும் காவ்யாவும் பேசிக்கொண்டு இருக்கும்போது கார்த்திக் அந்த இடத்திற்கு வந்தான். ஹாய் காவ்யா, என்ன இங்கே நிற்கிறீங்க? ஹாஸ்டலுக்கு போகல? தனியாக போகணும்னு நிற்கிறீங்களா? வாங்க, நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என்றான். இல்லைங்க, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். இதோ சுரேஷ் சார் என்னை கொண்டு போய் விடுவார் என்றாள் காவ்யா. கார்த்திக் சுரேஷை முறைத்தான். நான் காலையிலேருந்து அவகிட்ட பேசி பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவன் எப்படி வந்து இவள் கூட பேசினான்? அவன் கூட போறேன்னு என்கிட்டயே சொல்கிறா. என்னை விட அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கையா? உன்னை பார்த்துக்கிறேன்டா சுரேஷ் என்று நினைத்து கொண்டு, சரி காவ்யா, பார்த்து போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான் கார்த்திக். பாத்தியம்மா, பேசின உடனே வண்டியில் வான்னு கூப்பிட்றான். இதுதான் அவன் கேரக்டர். நீ பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. இப்போது என் மேலே பயங்கர கோபமாக போவான். நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, நாளைக்கே மாதவன்கிட்ட இதை பற்றி பேசுவான் பாரு. இவன் மாதவன்கிட்ட காலையிலேயே உன்னைய பற்றி பேசியிருக்கான். அவன் இந்த மாதிரியெல்லாம் பேசாதடான்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேல்ல, கண்டிப்பாக நாளைக்கு சொல்லுவான். உன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு என்றான் சுரேஷ். சொன்னால் சொல்லட்டும், அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க? ஏதாவது சொல்லி உங்கள் காதுக்கு அந்த செய்தி வந்தால் அப்போ நீங்கள் பேசிக்கோங்கண்ணா. இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாதண்ணா என்றாள் காவ்யா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காவ்யா. மாதவன் ஏதாவது கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் என்றான். இருவரும் ஹாஸ்டலை நோக்கி கிளம்பினார்கள். சுரேஷ் காவ்யாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு, சரிம்மா காவ்யா, பத்திரமா இரு, நான் கிளம்புறேன். காலையில் நீ ஆஃபீஸ்க்கு தனியாக வந்துடுவல்ல என்று கேட்டான். எனக்கு வழி தெரியும்னா, நானே வந்துடுவேன், நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் வழக்கம் போல் போயிடுங்க, நான் தனியாக வந்துக்கிறேன். அதான் இந்த ஹாஸ்டலில் ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடியே வந்துடுவேன் என்றாள் காவ்யா. சரிம்மா காவ்யா, நான் கிளம்புறேன். ஏதாச்சும் வேணும்னா ஹாஸ்டலில் இருக்க தொலைபேசியிலிருந்து எனக்கு கால் பண்ணுமா சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் சுரேஷ்.
காவ்யா ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள். வெளியில் வராண்டாவில் சுந்தரம் காவ்யாவிற்காக காத்து கொண்டிருந்தார். மாமா, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? என்ன மாமா இங்கே வெளியில வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா என்றாள் காவ்யா. இல்லம்மா, இப்போதான் வந்தேன். எனக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து நீ எப்போ வருவேன்னு நேரம் தெரியும்ல என்றார் சுந்தரம். சரி மாமா, வாங்க உள்ளே உட்காந்து பேசலாம் என்று சுந்தரத்தை உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள் காவ்யா. என்னம்மா காவ்யா, முதல் நாள் ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு? வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கா? நம்ம வேலையெல்லாம் எப்படி போச்சு என்றார் சுந்தரம். வேலையெல்லாம் ஈஸியாக தான் மாமா இருக்கு. உங்கள் பையன்தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் என்னைய பார்த்து என்றாள் காவ்யா. என்னாச்சுமா காவ்யா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கிறானா என்றார் சுந்தரம். இல்லை மாமா, அவர் எனக்கு கஷ்டம் கொடுக்கல, நான் தான் அவருக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார் என்றாள் அவள். என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுமா, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. நீங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதை நினைச்சு வீட்டில் எனக்கு எந்த வேலையும் ஓடலை. அதே நினைப்பாத்தான் இருந்தது. அதான் உடனே கிளம்பி நேரில் வந்து கேட்டுட்டு போலான்னு வந்துட்டேன் என்றார் சுந்தரம். நான் எதிர்பார்த்ததை விட மோசமான அனுபவம் ஒன்றும் இல்லை மாமா. அவர் ஆஃபீஸுங்கிறதுனால எதையுமே வெளிப்படையாக காட்டிக்கல. யாருக்கும் தெரியாம தான் என்கிட்ட பேசினார். சத்தம் போட்டார். அங்கே நான் வேலைக்கு போனதே அவருக்கு பிடிக்கல. நீ ஏன் வந்த, வேலையை விட்டு போன்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். நானும் அவரை விடலை மாமா. அவர் பேசினதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிட்டேன். அவருக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு நானா அப்படி பேசுகிறேன்னு. அவரை விட நான் சத்தமாக பேசவும் அவர் சத்தம் குறைஞ்சிடுச்சு மாமா. சுரேஷ் அண்ணா கூட சொன்னாங்க, அவன் மனசில் உன்னை பற்றின என்ன இருக்குமா, உன் மேலே உள்ள அன்பும் பாசமும் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொன்னாருன்னு தெரியல மாமா. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. அவர் மனசு முழுவதும் என் மேலே வெறுப்பு மட்டும்தான் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது என்றாள் காவ்யா. மனசை விட்டுறாதம்மா காவ்யா. சுரேஷ் அப்படி சொன்னானா மாதவன் ஏதோ பேசினதுனால தான் அப்படி சொல்லியிருக்கான். அப்போ மாதவன் மனசுல உண்மையில இன்னும் அன்பும் பாசமும் இருக்குமா? நம்பு. உள்ளே இருக்கிற அந்த அன்பை நம்ம தான் வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா சீக்கிரமே கொண்டு வந்துடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத காவ்யா. உன்னை முழுமையா வெறுத்திருந்தா இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருப்பான். உண்மையில பாசம் இருக்க போய் தான் அவன் அமைதியா இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீயும் அதை நம்பணும் காவ்யா. நம்ம எடுத்த முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும். அதுக்கும் நான் வழி பண்றேன் என்றார் சுந்தரம். நடக்கும் என்ற ஆசையில் தான் மாமா நானும் இருக்கேன். பார்ப்போம். அந்த கடவுள் ஆசீர்வாதத்தில் சீக்கிரமே அவர் மனசு மாறணும் என்றாள் காவ்யா. சரிம்மா, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரவா? சாப்பிட்றியாம்மா என்றார் சுந்தரம். இல்லை மாமா, இங்கே ஹாஸ்டல்லே சாப்பாடு நல்லா தான் இருக்கு. நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்கள் பார்த்து கிளம்புங்க என்றாள் காவ்யா. சுந்தரத்தை அனுப்பி வைத்துவிட்டு காவ்யா ரூமிற்குள் சென்றாள். குளித்துவிட்டு உடைகளை மாற்றி கொண்டு வந்து அமர்ந்தாள் காவ்யா. காவ்யாவிற்கு திடீரென அவளின் அம்மா அப்பா ஞாபகம் வந்துவிட்டது. பாவம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் என்று நினைத்து கொண்டு வெளியில் சென்றாள் காவ்யா. நம்ம வேலையில சேர்ந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னா அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதை சொல்ற நிலைமையிலேயே நான் இருக்கேன். இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது உயிரையே விட்டுருவாங்க. நம்மளால எந்த கஷ்டமும் அவங்களுக்கு வரக்கூடாது என்று நினைத்து கொண்டாள் அவள். காவ்யா அவளின் வீட்டிற்கு ஃபோன் பண்ணுவதற்காக வெளியில் வந்தாள். அங்கு யாரோ அழுவது போல் சத்தம் கேட்டது. இரவு நேரம் என்பதால் பயந்து விட்டாள் காவ்யா. யார் இருக்கீங்க, யார் அழுகிறீங்க என்று அங்கு இருந்த லைட்டை ஆன் செய்தாள். காவ்யாவிற்கு ஒரே அதிர்ச்சி. அங்கு அழுது கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, அவள் ஆபீஸில் வேலை செய்யும் பிரேமாதான். ஏங்க சிஸ்டர், என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏதாவது சொல்லுங்க. பிரேமா பதில் எதுவும் பேசவில்லை. அவளை நிமிர்ந்து பார்த்து இன்னும் அதிகமாக கதறி அழுது கொண்டிருந்தாள். காவ்யாவிற்கு எதுவுமே புரியவில்லை. ஏன் அழுகிறாள் என்றும் தெரியவில்லை. இவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசித்து கொண்டே நின்றாள். ஏங்க, ஏதாவது சொன்னாதானே தெரியும். இப்படி அழுகிறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் என்றாள் காவ்யா. பிரேமா கண்ணை துடைத்து கொண்டாள். காவ்யாவை பார்த்தாள். ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான் என்றாள். காவ்யாவிற்கு இவளின் செய்கை வெறுப்பாக இருந்தது. பேசவும் மாட்டேங்கிறாங்க, சிரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமாக இருக்காங்க? அப்படி என்னதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்? என்னை விடவா அதிகப்படியான பிரச்சனையில் இருக்க போறாங்க என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் காவ்யா. இங்கே பாருங்க சிஸ்டர், எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீங்க? என் பக்கத்திலேயே இருக்கீங்க,
என் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஆனால் உங்கள் பேர் கூட எனக்கு தெரியலை. சிரித்தாலும் பதிலுக்கு சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. மனசில் உள்ளதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிட்டா தானே உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னை உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க சிஸ்டர். என்ன பிரச்சனை சொல்லுங்கள் ப்ளீஸ் என்றாள் காவ்யா. பிரேமாவிற்கு காவ்யாவின் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு விருப்பமில்லை. ஆனாலும் அவள் அழுகையும் நிற்கவில்லை. உங்கள் தங்கை போல் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் காவ்யாவை இறுக கட்டி அணைத்து கொண்டு கதறி அழுதாள் பிரேமா. காவ்யாவிற்கு இதற்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. பிரேமாவை எப்படி தேத்துவது என்றும் புரியவில்லை. இவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா இருக்கும், இப்படி அழுகிறார்கள் என்று பிரேமாவிடம் அழுகாதீங்கக்கா ப்ளீஸ் என்று தலையை தடவி கொடுத்தாள் காவ்யா. ஒரு வழியாக மெல்ல மெல்ல தன் அழுகையை குறைத்து கொண்டாள் பிரேமா. ரொம்ப சாரிங்க, உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன் என்றாள் காவ்யாவை பார்த்து. இதில் என்ன கஷ்டம் இருக்குக்கா? நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம யார்கிட்ட சொல்றது? நம்ம குடும்பம் இப்போ நம்ம கூட இல்லையே. நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம குடும்பம். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் தான் இப்போ இங்கே இருக்கோம். நம்ம தான் நம்ம பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் மனசு விட்டு என்கிட்ட பேசுங்க. உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்க. நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா, நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே அதுக்கு என்னால் ஆறுதலே சொல்ல முடியும். உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் என்னன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது என்றாள் காவ்யா. பிரேமா கண்ணை துடைத்து கொண்டாள். அவள் முகம் பரிதாபமாக இருந்தது. ஏக்கமாக காவ்யாவை பார்த்தாள். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பழக்கம் இல்லை. என் கஷ்டம் என்னோட தானே நினைப்பேன். என் கஷ்டத்தை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. மனசு சரியில்லை, அதான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கா உங்ககிட்ட சொல்லணும்னு தோன்ற போது கண்டிப்பாக சொல்வேம்மா. தப்பாக நினச்சிக்காதீங்க என்றாள் பிரேமா. பரவாயில்லக்கா, என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட சொல்கிறதுனால உங்கள் மனசில் உள்ள பாரம் குறையணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். சாப்பிட போகலாமா? நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டுட்டு வரலாம் என்று அழைத்தாள் காவ்யா. இல்லைம்மா, எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிட்டுட்டு வா என்றாள் பிரேமா. அக்கா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா உங்கள் பேர் மட்டும் சொல்கிறீங்களா என்றாள் காவ்யா. சாரிம்மா, என் பேர் பிரேமா. நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் பேர் என்ன என்றாள் பிரேமா. காவ்யாக்கா, நான் வந்து 2 நாள் தான் ஆகுது என்றாள். அக்கா, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கோபமாக இருந்தாலும் அதை நம்ம சாப்பாட்டில் காட்டக்கூடாதுக்கா. நம்ம சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தானே நமக்கு வர்ற கஷ்டங்களை எதிர்கொண்டு சமாளிக்க முடியும். அதனால் சாப்பிடலாம் வாங்க என்று அழைத்தாள் காவ்யா. இல்லைம்மா காவ்யா, பரவாயில்ல, எனக்கு நிஜமாவே பசி இல்லை, மனசும் சரியில்லை. நீ போய் சாப்பிட்டு வாமா என்றாள் பிரேமா. அக்கா, இப்போ நீங்கள் சாப்பிட வரலனா எனக்கும் சாப்பாடு வேணாம். நானும் போகலை, உங்கள் கூடவே பேசிகிட்டு இருக்கேன்க்கா என்றாள் காவ்யா. என்னம்மா இப்படி பேசுகிற? எனக்கு நிஜமாக பசிக்கலை, அதனால தான் நான் போகலை. நீயே என்னால் சாப்பிடாம இருக்கணும்? இந்த கஷ்டத்தையும் என்னால் தாங்க முடியாதும்மா. என்னால் அடுத்தவங்க கஷ்டப்படுறதை எப்போவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியாது காவ்யா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ போய் சாப்பிட்டுட்டு வா என்றாள். ஆனால் காவ்யா விடுவதாக இல்லை. ஒரு வழியாக கட்டாயப்படுத்தி பிரேமாவையும் சாப்பிடுவதற்காக அழைத்து கொண்டு சென்று விட்டாள் காவ்யா. பிரேமாவை சமாதானப்படுத்தியதில் அவள் பெற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணுவதையே மறந்து போய்விட்டாள் காவ்யா. இங்கு மாதவன் சாப்பிட்டுவிட்டு அறைக்குள் சென்றான். அவனின் மனம் ஒரு நிலைப்பாடாக இல்லை. காவ்யாவையே நினைத்து கொண்டிருந்தது. காவ்யாவின் மேல் உள்ள காதலை அவனால் மறைக்க முடியவில்லை. அவனையும் தாண்டி அவள் மேல் ஈர்ப்பு வந்து கொண்டுதான் இருந்தது. அவன் தன்னையும் ஏமாற்றி கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றுகிறான். காவ்யாவை வெறுப்பது போல். அவள் செய்த தவறைத்தான் அவனால் மன்னிக்க முடியவில்லை. காவ்யாவை காதலிப்பதை அவனால் தடுக்க முடியவில்லை. மனதில் ஒரே குழப்பம். நெருப்பு மாதிரி இருக்காளே, எப்படி இப்படி மாறிப்போனாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் மனதுதான் யோசிக்கிறது. அவனது புத்தி அவள் செய்தது தவறு, உனக்கு செய்தது துரோகம் என்றுதான் மறுபடியும் மறுபடியும் அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அவன் வளர்ந்த விதம் அப்படி என்பதால் அவ்வளவு சீக்கிரம் அவனை மாற்றிக்கொள்வானா அவன்? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க.